காரைக்குடி சிஸ்டர்ஸ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு வெஜிடேரியன் டிஷ் தான் பார்க்க போகிறோம். முருங்கைத்தண்டு ரசமும் பச்சை பட்டாணி மசாலும் செய்ய போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ரசத்துக்கு முதல்ல சில பொருள்லாம் வறுத்து எடுத்துக்கணும். அதை எடுத்துடலாம். சும்மா ஒரு 2 சொட்டு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம், போதும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, இதை கொஞ்சம் லைட் சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை வறுத்துடலாம். லேசாக வறுபட்ட உடனே நம்ம முருங்கைக்கீரையை உருவிட்டு அந்த கொழுந்து தண்டு இருக்குல்ல, அதில் வந்து நான் 1 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு சத்துள்ளது. இது சூப் மாதிரியும் குடிக்கலாம். லேசாக வறுபடட்டும். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன், கரிஞ்சிரும். 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இது கூடவே இந்த எடுத்து வச்சிருக்கிற தண்டு. நம்ம நிறையா ரசம் செய்ய போகிறோன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம கொஞ்சமாக செய்ய போகிறோன்னா இந்த அளவு போதும். 1 கைப்பிடி அளவாவது எடுக்கணும். அந்த கொழுந்தாக இருக்கிற தண்டை எடுத்துக்கோங்க. இது லேசாக வதங்கி வரட்டும். இந்த அளவு வறுபட்டால் போதும். இப்போ இதை எடுத்துட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிடலாம். இதே கடையில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 கட்டி பெருங்காயத்தை லேசாக வறுத்து எடுத்துடலாம். அரைக்கும் போது கூட சேர்த்து அரைச்சிடணும். இப்போ வறுத்து வச்சதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட கருவேப்பிலை அப்படியே கொத்தா கொழுந்தோடு தான் போடுறேன். மல்லித்தண்டோட இலை, இது மல்லித்தண்டு. இது கூட 1 ஸ்பூன் சீரகம். இது குட்டி ஸ்பூனு, அதனால் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு மிளகு. இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு நம்ம ஒரு 7-8 பல்லு பூடி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். ரசத்தை தாளித்து ஊற்றிடலாம். இதில் 1 ஸ்பூனுக்கு எண்ணெய், கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 வரமிளகாயும் சேர்த்துடலாம். இது கூடவே இதில் நான் இந்த அளவு அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். லேசாக வதக்கிட்டு இதில் நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா புளிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா இது கருகிரும், அதுக்குள்ளே சேர்த்துடணும். இப்போது இதை எடுத்து ஊற்றிடலாம். உப்பு எல்லாமே சேர்த்துட்டேன். இதிலையே பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லேசாக கொதி வர்றதுக்கு முன்னாடி நுர கட்டி வரும்போது இறக்கிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரசம். ரசம் நல்லா நுர கட்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிக்கலாம். தூவிட்டு இறக்கிடலாம். ரசம் அந்த முருங்கை இலை வதக்கின வாசத்தோட கமகமான டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பட்டாணி மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் போதும். எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும். கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சோம்பு பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெடிக்குது. இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம அதையும் சேர்த்துடலாம். மசால் வேணும், அதனால பெரிய வெங்காயமாக சேர்த்துருக்கேன். பாதி அளவு வெங்காயம் வதங்கட்டும் நல்லா.
வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கியிருக்கு. நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கும் பட்டாணி இதுக்கும் சேர்த்தே உப்பு போட்டுடலாம். இந்த அளவு உப்பு சேர்த்துட்றேன். கரெக்டாக இருக்கும். நல்லா குழைய வதங்கட்டும். நம்ம மூடி வச்சு வதக்குனா சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி வதங்கிருச்சான்னு பார்ப்போம். நல்லா குழைய வதங்கிருச்சு. இப்போ இதில் பவுடர்லாம் சேர்த்துடலாம். மசாலா பவுட்ரு இதில் 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். காரம் கம்மியாக தான் இருக்கும். இது 2 ஸ்பூனு. அதுமாரி மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா தூள். ரொம்ப கரம் மசாலா வேண்டாம். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துறேன். கொஞ்சமாக போதும். இதை லேசாக வதக்கிட்டு பச்சை பட்டாணி நான் ஒரு 1/2 கிலோ பச்சை பட்டாணி காயாக வாங்கிட்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இது வேக வைக்க வேண்டாம். இதுலேயே சட்டியிலே ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துடும். இப்போ இதையும் சேர்த்துடலாம். பட்டாணியும் சேர்த்துடலாம். கழுவி தான் வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது பட்டாணி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நல்லா வெந்து அப்படியே நல்லா சுண்டி வரட்டும். உப்பெல்லாம் சேர்த்துட்டேன். கரெக்டாக இருக்குது. இந்த அளவு தண்ணி போதும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். இந்த அளவு சுண்டி வந்தால் போதும். நீங்கள் உருளைக்கிழங்கு குழந்தைங்க விருப்பப்பட்டாங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கங்க. நான் உருளைக்கிழங்கு சேர்க்கலை. இப்போ மல்லி இலையை மட்டும் தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம்.